இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஹச்சிஎஃப் பேஸ்டான ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 நம்பர் இருக்கா, அதோட ரேஷியோ என்னென்னா 15:11. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அவனோட ஹச்சிஎஃப் வந்து 13. இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த 2 நம்பர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஹச்சிஎஃப்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ ஒரு நம்பர் வந்து நான் 14னும் இன்னொரு நம்பர் 16னும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரோட ஹச்சிஎஃப் யார்? 2 எழுதிக்கலாம். 14/2. இந்த 2 நம்பருக்கும் ஹச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ இப்போது ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குன்னா நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதுவோம். ஸோ அப்போது 2 2 கேன்சல் பண்ணால் 8. ஸோ அப்போ இது 7:8ன்னு எழுதுவேன். எனக்கு ஹச்சிஎஃப் என்ன? 2. அப்போது யார் ஹையஸ்ட் ஃபேக்டரோ அவங்கள தான் வச்சு நம்ம கேன்சலே பண்ணுவோம். இப்போது இந்த ஹையஸ்ட் நம்பரை திரும்ப கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஒரிஜினல் நம்பர் வந்துடும். 7 2s are 14, 8 2s are 16 வந்துருச்சா 2 ஒரிஜினல் நம்பரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு அந்த நம்பர் யாருன்னு கேட்டாங்கன்னா, கண்ணை மூடிட்டு இந்த ஹச்சிஎஃபோட இந்த 2 ரேஷியோ நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவனுங்க தான் அந்த நம்பர்ஸ். பண்ணலாமா? இங்கே யார் யாருன்னு? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2 நம்பர் ரேஷியோவில் 2 நம்பர் இருக்குது. ஒருத்தன் 15 ஒருத்தன் 11. இங்கே ஹச்சிஎஃப் யார்? 13. ஸோ 2 பேரையும் 13ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 5 3s are 15, ரிமைண்டர் 1, 1 3 is 3, 4, ஸோ 1 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 195. செகண்ட் நம்பர் 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33 1 1. ஸோ 143 செகண்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 195, செகண்ட் நம்பர் 143. யார்? ஆப்ஷன் பி 195 அண்ட் 143. அவ்வளோதாங்க இந்த சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பரோட ரேஷியோவை கொடுத்து அவங்களோட ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு அந்த 2 நம்பரும் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த ரேஷியோவை ஹச்சிஎஃபால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான்.